ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். இன்னைக்கு 4th ஆகஸ்ட், ஃபஸ்ட்டு வீக்கோட ஓப்பனிங் டே மண்டே. ஓகே, நம்ம மார்க் பண்ண லெவல்ஸில் நிஃப்டி எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணியிருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு எடுத்துக்கொண்டு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நிஃப்டி ஓப்பன் ஆனது நம்ம ஏடிஎம் எடுத்த லெவலுக்கு மேலே ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் தான். ஓகே, பாசிட்டிவ் ஓப்பன் கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு கேண்டல்லே ஒரு லோவும் கிரியேட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, லோ கிரியேட் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக நமக்கு ஏடிஎம்க்கு மேலே தான் இன்னைக்கு ட்ரேடிங் இருந்தது. ஸ்டார்டிங் ஃபியூ மினிட்ஸ். ஓகேவா, எது வரைக்கும் போயிருக்காங்கன்றத பாருங்க. நம்ம எஸ்டர்டே மிட், ஓகேவா, எஸ்டர்டே மிட்டையும் பிரேக் பண்ணி இது வீக்லி மிட். ஓகேவா, இதை பிரேக் பண்ணி போனவங்க இன்பிட்வீன் நமக்கு இஎம்ஐ லைன்லேயே நமக்கு ரெசிஸ்ட் ஆகி அங்கேருந்து மார்க்கெட் ஒரு ஷார்ப் ஃபால். ஓகேவா, எது வரைக்கும் வந்திருக்காங்கன்னா பியூட்டிஃபுல்லாக நமக்கு சூப்பர் ட்ரெண்ட் வரைக்கும் வந்து இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கு. ஓகே, இந்த சப்போர்ட் எடுத்தவங்க அகைன் நமக்கு ஏடிஎம் மேலேயே கன்சிஸ்டண்ட்டாக ட்ரேட் பண்ணதாலே நமக்கு இன்றைக்கி மார்னிங் நமக்கு க்ளோ இருந்தது. ஓகேவா, மார்னிங் நமக்கு சி சைடில் தான் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி. ஓகேவா, பியூட்டிஃபுல்லாக நம்மளோட எஸ்டர்டே மிட். ஓகேவா, அதை போய் ரெசிஸ்ட் பண்ணி திரும்ப அங்கேருந்து ஒரு ஃபாலு. ஓகே, ஆனால் நமக்கு இங்கே கிராஸ் ஓவர் கிடைக்கல. ஓகேவா, இது கிராஸ் ஓவர் நடந்து நமக்கு கேண்டில்ஸ் பியரிஷாக இருந்தால் தான் நம்ம டவுன் ட்ரெண்ட் எதிர்பார்க்கணும். ஓகேவா, ஒரு இண்டஸ்ட்ரியன் வந்துட்டு திரும்ப மேலே. ஓகேவா, இப்போ 3 ரெசிஸ்ட் நம்ம இங்கே சூப்பர் ட்ரெண்டு, எஸ்டர்டே மிட்டு, இஎம்ஐ லைன். ஓகேவா, இது மூணுத்துலேயுமே போட்டு திரும்ப ரிஜெக்ஷன். ஓகேவா, ஏடிஎம் கீழே மார்க்கெட் வரவே இல்லை. ஓகேவா, ஏடிஎம் லெவலில் மார்னிங் மட்டும் டெஸ்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. ஓகே, அகைன் ஒரு கிராஸ் ஓவர் நடந்து மேலே போனவங்க நம்மளோட வீக்லி, ஓகேவா, வீக்லி 50% டெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு சின்ன சைட் வைஸ் போயிட்டு திரும்ப அங்கேருந்து ஒரு ஃபாலு. அகைன் நம்ம இஎம்ஐ இப்போது சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணுது. ஓகேவா, சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணுவோம். திரும்ப அகைன் வீக்லி மிட்டு ப்ளஸ் சூப்பர் ட்ரெண்ட். ஓகேவா, இதுக்குள்ளேயே ஒரு சைட் வேஸ் நடந்து இங்கேருந்து பிரேக் பண்ணவங்க நம்ம கிளியர் கட்டாக ப்ளாட் பண்ண சி. ஓகே, சி லோவர் போயிட்டு டெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, அகைன் நமக்கு ட்ரெண்ட் லைன்லேயே ஒரு சப்போர்ட் அகைன். ஓகேவா, திரும்ப அங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன் ஷார்ப்பாக எது வரைக்கும் வந்துருக்காங்க. ஓகே, நம்ம இஎம்ஐ லைன். ஓகேவா, இதுலேயும் சப்போர்ட் கன்சிடர் பண்ணலாம். ப்ளஸ் எஸ்டர்டே மிட். ஓகேவா, இதே சப்போர்ட் எடுத்து இதில் சப்போர்ட் எடுத்து கிளியர் கட்டாக போயிட்டு நம்ம சி ரேஞ்சை டச் பண்ணுறாங்க. ஓகேவா, அகைன் சி ரேஞ்சில் இருந்து ஒரு ஃபால் ரைஸ். இதே தான் எண்ட் ஆஃப் த டே ஃபுல்லாக இருந்தது. ஓகேவா, இவங்களோட எய்ம் இன்னைக்கு சி ரேஞ்ச் ப்ளஸ் இதுக்கு மேலே ஒரு லெவல் இருக்குது. அது என்னன்றது நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ஓகேவா, வாங்க நம்ம ஆட்டோமேட்டிக் இண்டிகேட்டரில் மற்ற லெவல்ஸ் என்ன எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதை நம்ம ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ணுற இண்டிகேட்டர் லெவல்ஸ் அதே ஆட்டோமேட்டிக்காக ப்ளாக் பண்ணிக்கிறது. ஓகே, இன்றைக்கி மார்னிங் ஃபஸ்ட் கேண்டில் நமக்கு ஏடிஎம்க்கு மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேவா, ஏடிஎம் இங்கே இருக்குது, ஏடிஎம்க்கு மேலே தான் இன்றைக்கி கரண்ட் டே ஓப்பனிங். ஓகேவா, ஓப்பன் ஆனாங்க. இது மந்த்லி கேலண்டர் லோ இங்கே இருக்குது. ஓகேவா, ப்ரீவியஸ் மந்த் லோ. ஓகேவா, அதுக்கு மேலே தான் சஸ்டைன் ஆகுறாங்க. ஆனால் இங்கேருந்து போனவங்க நம்ம அதை இஎம்ஐ யூஸ் பண்ணுவோம்ல, இஎம்ஐலே ரிஜெக்ஷன். ஓகே, நம்ம இந்த மூணும் கன்சிடர் பண்ணலாம். ஓகேவா, இஎம்ஐ ரிஜெக்ஷன் ப்ளஸ் எஸ்டர்டே விவேப் க்ளோசிங் ரிஜெக்ஷன், ஃபியூச்சர்ஸையும் பார்த்துக்கோங்க, வீக்லி ஃபியூச்சர்ஸ். ஓகேவா, அதுவும் எஸ்டர்டே விவேப் க்ளோசிங்கில் ஒரு ரிஜெக்ஷன். ஓகே, அது எது வரைக்கும் வந்திருக்குன்னா இன்றைக்கி கரண்ட் டே லோ, ஃபஸ்ட்டு கேண்டில் லோ. ஓகேவா, அது வரைக்கும் வந்திருக்கு. ப்ளஸ் சூப்பர் ட்ரெண்டும் இருக்குது. ஓகேவா, அதை பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு ஃபெயிலியர் ஆக்கி திரும்ப எதாவது சப்போர்ட் எடுத்து பியூட்டிஃபுல்லாக மேலே போயிட்டு ஓகே நம்ம ஏடிஎம் லெவல் அண்ட் கரண்ட் ஓப்பனிங். ஓகேவா, கரண்ட் டே ஓப்பனிங் இதுலேயே ஒரு சின்ன சைட்வேஸ் போயிட்டு இங்கேருந்து நமக்கு அகைன் ஓகேவா ஒரு சி மொமெண்டம்கான மூவ் பண்ணிக்கிது. ஓகேவா, எது வரைக்கும் போயிருக்குன்னா எஸ்டர்டே மிட். ஓகே, சாரி, இங்கே ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது கட் ஆகிட்டு இருக்கு. இந்த பிளாக் லைன் வந்து எஸ்டர்டே மிட் 50%. ஓகே, அதுக்குள்ளேயே தான் இன்றைக்கி ரைஸ் அண்ட் ஃபால். ஓகேவா, ஒரு 11 o'clock மேலே தான் திரும்ப கரண்ட் டே ஓப்பனிங் சப்போர்ட் எடுத்து இன்றைக்கான ஓப்பனிங்கில் சப்போர்ட் எடுத்து ஒரு நல்ல மொமெண்டம். ஓகே, இது வந்து வீக்லி 50 பாயிண்ட். ஓகேவா, நான் கவனிக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். ஓகே, வீக்லி 50 பாயிண்ட், இது 50%. வீக்கான 50% போயிட்டு அங்கேருந்து ஒரு சின்ன ஃபால். ஓகேவா, இங்கே நமக்கு விவா ப்ளஸ் சப்போர்ட் ப்ளஸ் நம்மளோட இஎம்ஐ சப்போர்ட். ஓகேவா, சாரி, இது இஎம்ஐயில் மூவிங் ஆவரேஜ். ஓகேவா, ஒரு ஆவரேஜ் லைன் சப்போர்ட். ஓகேவா, இதில் சப்போர்ட் எடுத்தவங்க அகைன் மேலே இன்றைக்கான ஹையை போய் டெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு சின்ன ஃபால், திரும்ப சைட் பேஸ், இன்றைக்கான ஹையை பிரேக் பண்ணி நம்மளோட சி ரேஞ்ச். ஓகேவா, சி ரேஞ்சாக பிளாட் பண்ண லெவலில் போய் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே அகைன் சூப்பர் சப்போர்ட் சி ரேஞ்சு
again fall up to the moving average line. ஓகே, இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்தவங்க பியூட்டிஃபுல்லாக சி ரேஞ்சை பிரேக் பண்ணி இந்த கரண்ட் வீக்கை விட்டுருங்க. கரண்ட் வீக் இன்னைக்கு தான் கரண்ட் மந்த் ஓப்பனிங். ஓகேவா, இந்த ஆகஸ்ட் மந்த் ஓப்பன் ஆன லெவலில் போயிட்டு பியூட்டிஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிட்டு அகைன் சூப்பர் ட்ரெண்ட் சப்போர்ட்டு சிவி ரேஞ்சு. ஓகேவா, நீ பிட்வீனே வந்து நமக்கு கரண்ட் மந்த் ஓப்பனிங்க்கு மேலே இன்னும் போகலை. ஓகேவா, லாஸ்ட் மந்த் லோக்கு மேலே ட்ரேட் ஆகுறாங்க, ஆனால் கரண்ட் மந்த் ஓப்பனிங்க்கு மேலே இன்னும் போகாமல் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஓகேவா, இதுதான் நம்ம ஆட்டோமேட்டிக் இண்டிகேட்டரில் பிளாட் ஆகிற ஆட்டோமேட்டிக் லைன்ஸ். ஓகே, வாங்க நெக்ஸ்ட் நம்ம ஐவி ரேஞ்ச் எப்படி இருக்கிறத பற்றி பார்த்துக்கலாம். சாரி, நம்ம ஏடிஎம் எடுத்து ஸ்ட்ரைக்கை பார்த்துடலாம். ஓகே, இந்த ஸ்லைடு மாற்றி வச்சுட்ருக்கேன். ஓகே, நம்ம ஏடிஎம் எடுத்து 24/600. ஓகேவா, மார்னிங்கே நமக்கு இதில் ஒரு பை சிக்னல் வந்துருச்சு. ஓகே, அகைன் நமக்கு ப்ரீவியஸ் டே புட் ஆப்ஷன். ஓகேவா, க்ளோஸுக்கு மேலே இருக்காங்க. ஸோ புட் ஆப்ஷன் ஹை வரைக்கும் போயிட்டு திரும்ப அங்கேருந்து ஒரு ஷார்ப் கரெக்ஷன் ஃபாலு. ஓகேவா, சிஇயோட க்ளோஸ் ப்ரைஸ் வரைக்கும் வந்துட்டு ஓகே திரும்ப இங்கேருந்து பையாக ஆரம்பித்தவங்க. ஓகே, இன்றைக்கி கம்ப்ளீட்டாக நமக்கு ட்ரெண்டு சிஇ சைடில் ஓகே ஒரு ரைஸு ஒரு ஃபால், ஒரு ரைஸ் ஒரு ஃபால். ஓகேவா, ஒரு ஃபால்லையும் நம்ம கேட்ச் பண்ணியிருந்தால இன்றைக்கி நல்ல ப்ராஃபிட்டில் வந்துடும். ஓகேவா, தென் இன்றைக்கி த்ரூ அவுட் த டே இந்த பிபி ரேஞ்ச் ஓகேவா நமக்கு ஒரு 11 o'clock வரைக்குமே நல்ல சப்போர்ட் ஆக்ட் பண்ணியிருக்கு. ஓகே, எஸ்டர்டே பிபி க்ளோசிங் ப்ரைஸ் 148. ஓகே, இதில் பை எடுத்ததுனால ஓகே நம்ம பியோட ஹை வரைக்கும் இதை ஹோல்ட் பண்ணியிருக்கலாம். ஓகேவா, அப்புறம் இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே இந்த ஏடிஎம்மாக எடுத்தது அப்படியே ஸ்லோ சைட் வேஸ் மூமெண்ட்டாக. ஓகேவா, லோவில் பை பண்ணியிருந்தாலே இன்றைக்கி நல்ல ப்ராஃபிட் வந்துருக்கலாம். எண்ட் ஆஃப் த டேயில் ஒரு 130க்கு மேலே ஒரு சைட் வேஸ் மூமெண்டம் தான் இருக்குது. ஓகேவா, சி ப்ரைஸ் ரேஞ்சு நம்ம ஷேடோ புட் ஆப்ஷனையும் பார்த்துடலாம். ஓகே, 24/600 புட் ஆப்ஷனு நம்ம பிபியாக எடுத்த ப்ரைஸுக்கு மேலே தான் இன்றைக்கி ஓப்பன் இருந்தது. ஆனால் ஃபஸ்ட் கேண்ட்லேயே அதை பிரேக் பண்ணி மார்க்கெட் நல்ல ஃபால். ஓகேவா, புட் ஆப்ஷனில் கரைச்சிட்டாங்க. ஆனால் நம்ம ஸ்பாட்டில் மேலே போயிட்டு எஸ்டர்டே விவேப் அதில் ப்ளஸ் மூவிங் ஆவரேஜ் லைனில் ரிஜெக்ட் ஆன மார்க்கெட். ஓகே, அங்கேருந்து ஃபால் ஆனது. இன்றைக்கி ஓப்பனிங்கில் எவ்வளோ ஃபால் ஆச்சோ அதை நெக்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் நம்ம கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஆனால் கொடுத்தவங்க இந்த ஓப்பனுக்கு மேலே சஸ்டைன் பண்ணி ட்ரேட் பண்ணியிருந்தால் தான் மார்க்கெட் ஃபர்தராக மேலே போயிருக்கும். ஓகேவா, கொடுத்த நெக்ஸ்ட் கேண்டல்லையே அகெயின் அகெயின் ஃபால் ஆனவங்க ஓகே இந்த லைனை பிரேக் பண்ணி ஒன்ஸ் கீழே வந்துட்டாங்க. ஓகே, அதோட மார்க்கெட் கம்ப்ளீட்டாக டவுன் தான். ஓகேவா, புட் ஆப்ஷன் ப்ரீமியம் கம்ப்ளீட்லி எரோடட். இன்னைக்கு புட் ஆப்ஷனில் எந்த சான்ஸும் கிடையாது. இன்னைக்கு ஒன்லி சி சைடு மட்டும் தான். சி சைடுமே இன்னைக்கு ஐவி கம்மியாக இருந்ததால ஓகே இதை பார்ப்பீங்க. இப்போ ஐவி வந்து எவ்வளோ கம்மியாக இருக்கு பாருங்க கம்பேர் டு புட் ஆப்ஷனில். ஓகே, இன்னைக்கு கம்ப்ளீட்டாக புட் ஆப்ஷன் அது புட் ஆப்ஷனோட ஐவி அட்ஜஸ்ட் பண்ணுறதான வேலை தான் இன்னைக்கு நடந்தது. ஓகேவா, இன்னைக்கு சி சைடில் ஐவி ரொம்ப கம்மியாக இருந்ததால இங்கே பாருங்க மார்க்கெட் வந்து நல்ல அப் மூவ் கிடச்சிருக்கு. ஆனால் ஐவி கம்மியாக இருந்ததால நமக்கு ப்ரீமியம் சடன் ஸ்பைக் எதுவும் கிடைக்கல. ரொம்ப சைட் வேஸ் கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகேவா, இன்றைக்கி ஆனால் ஐவி நமக்கு ஓப்பனிங்கே சி சைட்லேயும் 14+, புட் ஆப்ஷனில் 15+. ஓகேவா, நல்ல ஐவி ஜாஸ்தியாக இருந்தது. அது இருந்தது ஸ்டார்டிங் மட்டும்தான் நமக்கு இந்த சி ரேஞ்சில் கிடச்சிது. ஓகேவா, அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக சியிலே நமக்கு ஐவி ரேஞ்ச் குறைஞ்சிடுச்சு. மார்க்கெட்டில் டெல்டா மூவ்மெண்ட்டை தான் நம்மளோட கேட்ச் பண்ணியிருக்க முடியும். ஓகேவா, ரொம்ப ஸ்லோ மூவ்மெண்ட்டு தான். ஓகேவா, நெக்ஸ்ட்டு நம்மளோட ட்ரெண்டிங் ஓவே பார்த்துடலாம். ட்ரெண்டிங் ஓவே இன்றைக்கி ஸ்டார்டிங் ஃபியூ ஹவர்ஸ் ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்தது. ஓகேவா, 9:30 ஓகே ஓப்பனிங்லேருந்து 10:30 வரைக்குமே நமக்கு ஈக்குவலாக தான் ரேஞ்ச் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா, 10:30 to 11:30 தான் நமக்கு புட் ஆப்ஷனில் ஒரு 1 crore எக்ஸ்ட்ரா நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா, 21 lakhsலேருந்து 1 crore எக்ஸ்ட்ரா ஆகுறாங்க. ஆட் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு ட்ரெண்ட் க்ரியேட் ஆகுது. 10:30 to 11:30 தான். ஓகேவா, அதுக்கப்புறம் 11:30 to 12:30 ஓகே திரும்ப புட் ஆப்ஷனில் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஒரு 25 lakhs எக்ஸ்ட்ரா நமக்கு புட் ஆப்ஷனில் ஓய் ஆட் ஆகுது. தென் 12:30 to 1:30 நமக்கு கால் ஆப்ஷனில் ஓய் ரெடியூஸ் ஆகுது. இங்கே புட் ஆப்ஷனில் ஓய்
அரௌண்ட் ஒரு 75 லேக்ஸ் நமக்கு எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. ஓகேவா? நமக்கு இங்கே ரேஞ்ச் ஆஃப் பாருங்க. ஓகேவா? 1.37 crore வந்து 1 crore டிஃபரன்ஸ் இருக்குது. ஓகேவா? தென் 130 to 230 இன்னும் சிஇ செல்லர்ஸ் பேனிக்காகி வெளியே போகிறாங்க. புட் ஆப்ஷனில் ஆனால் பெருசாக இதுக்கப்புறம் ஒய் இன்க்ரீஸ் ஆகலை. ஓகேவா? அது சேம் ஒய் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகே, எண்ட் ஆஃப் த டே சி செல்லர்ஸ் கம்ப்ளீட்டாக வெளியே போயிட்டாங்க. ஓகே, ஒரு புட் ஆப்ஷன் கீழே வரதுக்கான சான்ஸே கொடுக்கல. அது அப்படியே கீழே வர மாதிரி திரும்ப மேலே தான் கொண்டு போனாங்க. ஆனால் ப்ரீமியமில் பெருசாக இன்க்ரீஸ் ஆகலை. ஓகேவா? இன்னும் பேனிக்காக எக்ஸிட் ஆகிருந்தாங்கனாலும் புட் ஆப்ஷன் இன்னும் அக்ரெசிவாக செல் பண்ணியிருந்தாலும் மேலே மார்க்கெட் போயிருக்கும். ஆனால் ப்ரீ பிளான்டாக நம்ம கொடுத்துருக்க லெவல்ஸ் ஓகேவா, சிஇ ரேஞ்ச் வரைக்கும் தான் நீங்கள் மார்க்கெட்டை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஇ ரேஞ்ச் ப்ளஸ் கரண்ட் மந்த் ஓப்பனிங். ஓகேவா? அதுக்குள்ளேயே மார்க்கெட்டை இன்றைக்கி கண்ட்ரோல் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இதான் இன்றைக்கி நடந்தது. நெக்ஸ்ட் வந்து நம்ம அது லெவல்ஸ் ட்ரெஸ்ஃபர் பண்ணுவோம்ல. ஓகே, இதுதான் இந்த மந்த் ஓப்பனிங். ஓகேவா? மந்த் ஓப்பனிங்கு, இது கரண்ட் வீக் ஓப்பனிங். ஓகேவா? இந்த டேட்டா ரொம்ப முக்கியம். இப்போ இது எஸ்டர்டே 50% சொன்னல, இப்போ இது இன்னைக்கான 50%. ஓகேவா? 24,659 தான் இன்னைக்கு மண்டேக்கான 50%. ஓகே, இது நாளைக்கு எப்படி நமக்கு ஆக்ட் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகேவா? இது ஆப்ஷன் செயின் டேட்டா. நம்ம நெக்ஸ்ட் டியூஸ்டேக்கான லெவல்ஸை நம்ம ஏடிஎம் எடுத்தது 24,750. ஓகே, நியரஸ்ட் ஸ்ட்ரைக்கு ப்ளஸ் ஐவி ரேஞ்ச் எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஓகேவா? ஸ்டில் நமக்கு புட் ஆப்ஷனில் தான் ஐவி ஜாஸ்தியாக இருக்குது, கால் ஆப்ஷனில் கம்மியாக இருக்குது. ஓகே, நமக்கு ஐவி ஈக்குவலாக இருந்ததுன்னா ஒரு ட்ரெண்டு கிடைக்கும், நல்ல ப்ரீமியம் மூமெண்ட் கிடைக்கும். அதே மாதிரி இல்லை ஐவி ஸ்பைக் ஆச்சு அதனால நல்ல மூமெண்ட் கிடைக்கும் எய்தர் சைடு. ஓகே, ஆனால் ஜஸ்ட் கண்ட்ரோல்டு மார்க்கெட்டை தான் போயிட்டு இருக்கு. ஓகேவா? நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி மார்னிங்கில் நமக்கு வாலடைல் இல்லைனாலும், சப்போஸ் மார்னிங் நமக்கு வாலடைல் மூவிட்டு எதுவும் கிடைக்கல அப்படின்னா செகண்ட் ஹாஃபில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இது நாளைக்கான லெவல்ஸ். நம்ம ஏடிஎம் எடுத்துருக்க லெவல்ஸை வச்சு நாளைக்கு லெவல்ஸை இன்றைக்கி அப்லோட் பண்ணியாச்சு. ஓகேவா? நம்ம ஏடிஎம் எடுத்துருக்கு 24,750. இது சிஇ ரேஞ்ச். ஓகே, இது பிஇ ரேஞ்சு, இது எஸ்டர்டே மிட்டு, இது எஸ்டர்டே வீக் மிட்டு. ஓகேவா? இது டவுன் சைடில் ஐவி ரேஞ்ச் 1, ஐவி ரேஞ்ச் 2. இன்றைக்கி நமக்கு பிஇ சைடில் டவுனில் கம்பைன்டு ரேஞ்ச். ஓகே, ஒரே ரேஞ்சு தான் கிடச்சிருக்கு. ஓகேவா? சிங்கிள் ரேஞ்ச் கம்பைன்ட் ரேஞ்ச் ரெண்டுமே நமக்கு ஒன்றா தான் கிடச்சிருக்கு. ஆனால் கால் சைடில் ஓகே சிங்கிள் ரேஞ்சு ஐவி 1, ஐவி 2. ஓகே, இது கம்பைன்டு ரேஞ்சு, இது எக்ஸ்ட்ரீம் ஹை, இது எக்ஸ்ட்ரீம் லோ. ஓகேவா? ஜஸ்ட் இதுதான் இன்றைக்கான ட்ரேடிங் லெவல்ஸ். ஓகே, இது லாஸ்ட் மந்தோட 50%. ஓகேவா? இப்போ மார்க்கெட் வந்து நம்ம லாஸ்ட் மந்த்துக்கு கம்பேர் பண்ணணும்னா பேரிஷாக தான் இருக்குது. ஓகேவா? இந்த 50% கிராஸ் பண்ணால் தான் ஓகே, லாஸ்ட் மந்தோட 50% கிராஸ் பண்ணி மேலே கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது, சிஇ சைடை ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம யோசிக்கலாம். ஓகே, ஸ்டில் நம்ம இங்கேருந்து இது வரைக்கும் போனாலுமே மார்க்கெட் இதை பிரேக் பண்ணி மேலே போகலாம், இங்கே ரெசிஸ்டாகி கீழே வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஓவராலில் பார்த்தா பேரிஷ் தான் சொல்லணும். ஆனால் இன்ட்ராடேல நம்ம பார்க்கும்போது ஒரு கிராஜுவல் சிஇ மூமெண்ட் இருக்குது. பார்ப்போம் இந்த சிஇ ரேஞ்செலாம் பிரேக் பண்ணிச்சுன்னா மந்த்லி 50% போய் அச்சீவ் பண்ணுதா அப்படின்றது. ஓகே ஓகே, என்னோட லெவல்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.